வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராண்டி ஆர்டன், கோடி ரோட், ட்ரூ மேக்இன்டையர் இவங்க எல்லாரும் வந்து தரமான செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், கோடிக்கு ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா ஒருவேளை சாம்பியன்ஸ்னா நெக்ஸ்ட் பண்ணி யாருன்றது. அண்ட் ஓப்பனிங் செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிளேயர் கோடி தான் வராரு. அண்ட் கோடி ரோட் வந்து இந்த லண்டன் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் கோடியை வந்து சாம்ப் பண்ணுறாங்க. அண்ட் கோடி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னால் வந்து இந்த சந்தோஷத்தை அடக்கம் இல்லை. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதாவது உண்மையிலே கோடி கோடி அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க லண்டன் மக்கள், உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறார் கோடி, அண்ட் சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 வந்து ஷோ வந்து பார்க்க போகிறீங்க. அந்த ஷோவில் என்ன நடக்குமோ தெரியும். நான் வந்து ஜான்சினாவை ரிங்கில் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன் அந்த டைம். அது மட்டும் இல்லை, அண்ட் நீங்கள் அடுத்த வாரம் வந்து ஜான்சினாவே என்னையும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ராண்டி வந்து வந்துடுறாரு. அண்ட் ராண்டி வந்தோடனே அவர் என்ன சொல்ல போகிறாரு, ஏன்னா வந்து இன்னும் வந்து அவர் வந்து கெவின் ஓவன்ஸை வந்து அடிச்சதுக்கப்புறமா கோடி வந்து பார்க்கவே இல்லை. அதனால ஏதாவது பேசுவார் அப்படின்னு நல்லதாக பேசுவான்னு பார்த்தா எண்டிங்கில் தான் ட்விஸ்ட் வச்சாப்ல ராண்டி. அண்ட் ராண்டி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கோடி நான் வந்து இன்ஜுரி ஆகி வெளியே போனதுக்கப்புறமா திருப்பி வரும்போது லாக் ரூம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நான் உண்மையிலே பாராட்டுறேன். அண்ட் இருந்ததை விட இப்போதைக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஃபேன் பேஸும், ஆனால் அந்த ஃபேன்ஸை பார்த்தாவே தெரியுதுல. அண்ட் கோடி கோடி கோடின்னு ஒன்று தான் சாம் பண்ணுறாங்க. ஆனால் அதை விட லாக் ரூமில் உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா சூப்பர் ஸ்டாரோட உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன தெரியுமா, உன்னோட ஃபைனல் பாஸ் உன்னை நோக்கி வந்து உனக்கு ஆஃபர் கொடுத்தாலும் அதே நீ வந்து அவருக்கு எதிராக நின்று இன்னும் வரைக்கும் வந்து பார்த்தியா சர்வே பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தியா, இதுதான் உன்னோட கொடி, இதான் நீனு கொடி. உண்மையிலே நீ உன்னை வந்து எல்லாரும் வந்து பாராட்டணும். அது மட்டும் இல்லை, நீ பண்ண பழைய பாஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னா அண்ட் ஹெலினெசல் செத்ரான்ஸோட பண்ண பார்த்தியா, அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இன்ஜூராக இருந்துச்சு உன்னோட உடம்பு. ஆனால் அதையும் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தியா தெரியுமா இந்த WWE-க்காக. அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபினிஷ் த ஸ்டோரி செக்மெண்ட் பண்ணேன். இந்த ரோமன் ரைம்ஸ் வந்து தோக்கடிச்சா மிடில் ஆஃப் த ரிங்கில். ஆனால் அதை யாருமே செய்யாத ஒன்று. ஆனால் அதை விட இப்போ அடுத்த ஒரு ஸ்டோரி வந்து திறந்துருக்க. அண்ட் சீனா கூட இந்த ரெஸ்ல்மேனியா 41 சீனா கூட வந்து நீ தோக்கடிச்சிட. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த ரெஸ்ல்மேனியா சீசனை ஆரம்பிச்சாவும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னன்னா, நான் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து போட்டு தள்ளுற டைம் அதுதான். ஏன்னா கெவின் ஓவன்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஜூர் பண்ணிக்கிறது தான், இன்க்ளூடிங் ஒன்றையும் சேர்த்து தான். நான் வந்து திருப்பி வந்ததுக்கு காரணம் என்னென்னா, சரி நம்ம எல்லாத்துக்குமே கெவின் ஓவன்ஸ் எந்தளவுக்கு வழியை கொடுத்தோனோ அதே வழியை நானும் கொடுக்கறதுக்காக தான். அந்த பன்கிக்கா ஃபேஸில் கொடுக்கும்போது எப்படி ஒரு ஆச்சரியம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு கொடி உன்னோட ரெஸ்ல்மேனியா மூமெண்ட்டு தெரியும். அண்ட் உனக்கு யார் எதிர்க்க இருக்கான்னு தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி நீ கண்டிப்பாக வந்து சாம்பியனை வின் பண்ணுவேன். நம்பிக்கை இருக்குது. எப்படி டைட்டில் எடுத்து கொண்டு போனியோ அதே மாதிரி திருப்பி டைட்டில் வந்து கொண்டு வருவேன் வெளியே. ஆனால் அது மட்டும் இல்லை, நான் சேம் அந்த கிக்கை கொடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தியா. எப்பா அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இன்னும் வரைக்கும் இந்த ரெஸ்ல்மேனியா வெயிட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை கோடி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று, ஜான்சினா வந்து அங்கே வந்து சொல்கிற மாதிரி 70 டைம் சாம்பியன் ஆகிட்டார்னா நான் வந்து 15 டைம் சாம்பியன் ஆயிடுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க கோடி, நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் ரிட்டைர் பண்ணிட்டேன்னா உன்னோட அடுத்த டார்கெட், உன்னோட அடுத்த ஆப்போனண்ட் நானாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராண்டி வந்து தரமான செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ராண்டி வந்து சொல்லிட்டாரு, அண்ட் எப்போ இருந்தாலுமே அடுத்த ரெஸ்ல்மேனியா பேக்லாஸில் இவர் தான் சாம்பியனை வந்து நோக்கி வந்து போக போகிறாரு. ஆல்மோஸ்ட் அது சீனாவா கோடியான்ன்றது ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அங்கே வந்து ட்ரூ மேக்இன்டையர் வராரு. அண்ட் ட்ரூ மேக்இன்டையர் வந்து சிரிச்சுக்கிட்டே வராரு. ஆகா ராண்டி, நீ வந்து என்ன பேசுவ நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் டைட்டில் நோக்கி போக போகிறேன், டைட்டில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பேன். நான் வந்து எதிர்பார்க்கல. அண்ட் நீ இப்போ தான் வந்த, அண்ட் வந்துட்டு இன்னும் வந்து நீ ஃபிசிக் வந்து கரெக்டாக இருக்கியா, அதாவது உன்னோட அந்த ஸ்கில் எல்லாமே இன்னும் கரெக்டாக இருக்கானே தெரில. ஆனால் இருந்தாலும் நீ வந்து வந்தோடனே வந்து பார்த்தியா டைட்டில் நோக்கி போய்கிட்டு இருக்க. நான் லாஸ்ட்டாக ஒரு கம்மியான செகண்டில் சாம்பியன் வின் பண்ண அந்த ரெக்கார்டை வச்சுருக்கேன். ஆனால் அது மட்டும் இல்லை, அண்ட் ராண்டி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா, இப்போதைக்கு இந்த கெவின் ஓவன்ஸ் கூட ஸ்டோர் லைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வருவியானு தெரில. நான் வந்து ரெஸ்ல்மேனியாவில் அண்டர்டேக்கர் கைடு பண்ண டேமி பிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தோக்கடிச்சிருவேன். இந்த ரெஸ்ல்மேனியாவில் நீ வந்து பார்க்க தான் போகிற. அதுக்கப்புறம் என்னோட அடுத்து என்னோட மூவ் என்ன இருக்குன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் நோக்கி தான் இருக்க போகுது. நானும் வந்து சாம்பியன் ஆக போகிறேன். அண்ட் இப்போதைக்கு கோடி அண்ட் ராண்டி 2 பேரும் ஒரே விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு ராண்டி, இங்கே பாரு, நீ வந்து வந்தோடனே டைட்டில்லாம் கொடுக்க முடியாது சரியா உனக்கு. அண்ட் நீ வந்து வந்து ஒரு சில பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் தோக்கடிக்கணும், இன்க்ளூடிங் என்ன வந்து நீ தோக்கடிக்கணும். அதனால நீ வந்து அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்ல. அண்ட் கோடி கிட்ட போய் அடுத்து வந்து ட்ரூ மேக்இன்டையர் போகும்போது கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ராண்டி ஆர்கேஓ ட்ரை பண்ணும்போது டக்குன்னு வந்து ட்ரூ மேக்இன்டையர் மிஸ் ஆகிட்டாரு. அண்ட் நடந்த செக்மெண்ட் வந்து உண்மையில் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் நடந்த ஸ்மாக்டவுனோட எண்டிங் வந்து கண்டிப்பாக ஃபயராக இருக்குன்னு நினைக்கிறேன். கான்டாக்ட் சீரியல் என்ன நடச்சுன்றதை கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.